வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மரியோ புசோ எழுதின த காட்ஃபாதர் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. கதையோட ஆரம்பத்தில் அமெரிக்கோ பொனசீரான்ற அண்டர்டேக்கர் கோர்ட்டில் இருக்கார். அப்போ ஒரு ஜட்ஜ் அவருடைய பொண்ணை கடுமையாக அடித்த 2 பேரை விடுதலை பண்ணிடுறாரு. இவருக்கு இதனால் ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா அவருக்கு நீதி கிடைக்காதனால உண்மையான நீதி கிடைக்கிறதுக்காக டான் விட்டோ கேரளனை பார்க்க போகிறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹோட்டலில் செலிப்ரிட்டியான ஜானி ஃபாண்டேன் நல்லா குடிச்சிட்டு அவர் 2வது மனைவியான ஆக்ட்ரஸ் மார்கரெட் ஆஷ்ரோனை நல்லா அடிச்சிடுறாரு. ஏன் அடிக்கிறாருன்னா அவங்க இவரை ஏமாற்றிட்டாங்கன்னு. ஆனால் அவரால் கூட அவங்களோட அழகான முகத்தை அடிக்க முடியல. அவரோட குரலும் அவருடைய தொழிலும் அவருக்கு சரியாக அமையலை. அதனால் அவரும் அவருடைய ப்ராப்ளமை டான் கேர்லோன் கையில் எடுத்துன்னு போகிறாரு. அதே சமயத்தில் நியூயார்க்கில் ஒரு பேக்கர் நேசரோன்னு அவரோட பேர். அவர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் பேர் என்சோ. அவரை திருப்பி இட்டாலிக்கு அனுப்புறதுக்கு கவர்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு. ஆனால் அவருக்கு அவர்கிட்ட வேலை செய்கிற அந்த என்சோவை காப்பாற்றணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதனால் அவருக்கும் வேறு வழி இல்லை, டான் கேர்லோ கிட்ட போனால் தான் எனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்புகிறாரு. இது ஆகஸ்ட் 1945. இந்த காட்ஃபாதரான டான் விட்டோ கேர்லோன் ஒரு சிசிலியன் அமெரிக்கன் பாஸ். அதாவது கேர்லோன் ஃபேமிலி இவங்க இந்த மாஃபியாவில் இருக்கிற 5 ஃபேமிலியில் முக்கியமான ஒரு ஃபேமிலி. இவங்க தான் நியூயார்க் சிட்டியில் இருக்கிற அந்த அண்டர்வேர்ல்ட் க்ரைம்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணுறவங்க. இப்போ அவருடைய பொண்ணான கோனி கேர்லோனுக்கு திருமணம். அதுவும் லாங் பீச் ஹோமில். அது பயங்கர ஆடம்பரமாக அந்த கல்யாணத்தை பண்ணிட்டுருக்காங்க. இந்த கல்யாணத்தில் அட்டென்ட் பண்ணுறவங்க டான் விட்டோவுடைய மகன்கள். அதில் ரொம்ப கோவக்காரனான சோனி கேர்லோன் என்ன பண்ணிடுறாருனா, கல்யாணத்துக்கு நடுவில் அவர் ஒரு மிஸ்ட்ரஸ் வச்சுருக்காரு. அவங்க பேர் லூசி மேன்ஷனி. அவங்களோட இருக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் யார்கிட்டும் சொல்லாமல் வெளியில் போயிடுறாரு. ஃப்ரெடோ கேர்லோன் இவர் தான் அவருடைய மகன்களில் நடுமகன், மிடில் சன். அவர் கல்யாணத்துக்கு வந்தவங்களெல்லாம் நல்லபடியாக கவனிச்சுட்டுருக்காரு. அவருடைய கடமையை அழகாக செய்கிறாரு. அதே மாதிரி டான் விட்டோவுடைய சின்ன பையன், அதாவது கடைசி பையன், அவர் வேர்ல்டு வார் 2லையும் போய் அவர் பங்கெடுத்திருக்காரு. அவர் பேர் மைக்கேல் கேர்லோன். அவர் அவருடைய நான் இட்டாலியன் கேர்ள் ஃப்ரெண்டான கே ஆடம்ஸோடு இருக்கார். இப்போ இந்த டான் எக்கச்சக்க சொத்தும் பயங்கரமான பவரையும் வச்சுக்கிட்டு இந்த கேம்பிளிங், எக்ஸ்டார்ஷன் இந்த மாதிரி கிரிமினல் ரேக்கெட்ஸ்லாம் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காரு. எல்லாராலும் பெருசாக பார்க்கக்கூடிய மேன் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அது. அதாவது சட்டப்படி செய்ய முடியாததெல்லாம் இவர் எக்ஸ்ட்ரா லீகல் மாதிரி நிறைய பேருக்கு நியாயம் வழங்கியிருக்காரு. ஏன்னா ஏழைகளுடைய குரல் மேலே கேட்காது. ஆனால் இவர்கிட்ட போனால் இவர் கண்டிப்பாக நமக்கு நியாயம் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் இவர்கிட்ட உதவிக்கு நிறைய பேர் வராங்க. வரவங்களையும் இவர் அவங்களுக்கு வேண்டிய நியாயத்தை வழங்குறாரு. அதனால் அவங்க எல்லாமே கடைசி வரைக்கும் உங்ககிட்ட உண்மையாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ டான் பொனசீரா, ஃபாண்டேன் அப்புறம் நசரேனை பார்க்குறாரு. இவர் இவங்க 3 பேரோடைய ப்ராப்ளமும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொனசீராவை பார்த்து சொல்கிறாரு. நீ எதுக்கு முதல்ல கோர்ட்டு கையில் போனேன்? கோர்ட்டில் போனாலும் உனக்கு நியாயமே கிடைக்காது. லீகல் சிஸ்டம்லாம் பணக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வளையும் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி சாயங்காலமே டான் கேர்லோன் அவருடைய ஒரு கான்சுலர், அதாவது அவருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் கென்ஸ், அவர் பேர் கென்ஸோ அபேண்டனோ, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், இறக்கும் தருவாயில் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு வராரு. கென்ஸோ சீக்கிரமாகவே இறந்துடுறாரு. அதனால் டான் புதுசாக வரக்கூடிய கன்சுலராக அவருடைய லாயரும் தத்தெடுத்த மகனுமான டாம் ஹேகனை நியமிக்கிறாரு. டான் கேர்லின் ஹேகனை ஹாலிவுட் ஃபிலிம் ப்ரொடியூசரான ஜாக் வால்ஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபாண்டேனை உன்னுடைய புது படத்தில் போடுன்னு. ஆனால் வால்ஸ் சொல்கிறாரு, இல்லை ஃபாண்டேன் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை அவன் கவர்ந்துட்டான், அதனால் நான் உன்னை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகிடுதுன்னா, டானோடைய அடியாளுங்க அவங்க வால்ஸ் ஒரு ரேஸ் ஹார்ஸு, குதிரை பந்தயத்தில் போடக்கூடிய ஒரு குதிரையை வச்சுருக்காரு. அது எந்த ரேஸ்க்கு போனாலும் ஜெயிச்சிடும். அந்த குதிரையோட தலையை வெட்டி அவரோட பெட்டில் எடுத்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டோடனே அந்த தலையை அவர் பெட்டில் பார்த்த உடனே அவர் அப்படியே பயந்து போய், அதாவது அதை அவருக்கு சொல்கிறாங்க, இதுதான் உன் நிலைமை அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஃபாண்டேனுக்கு அந்த படத்தில் சான்ஸ் கொடுத்துறாரு.
அதே மாதிரி டான் வந்து அவருடைய அடியாளை வந்து பீட்டர் கிளெமென்ஸா அவர் வந்து போயிட்டு அவரை கூட சேர்ந்து நிறைய பேர் போயிட்டு அந்த பொனசிராவுடைய டாட்டரை வந்து அவங்க வந்து தாக்கிடுறாங்க. அதாவது வந்து பொனசிரா மகளை வந்து 2 பேர் பயங்கரமாக அடிச்சிட்டு ஆனால் நீதிமன்றத்தில் விடுதலாகி வந்தாங்களே அவங்கள நல்லா தாக்கிட்டு வந்துடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு பனிஷ்மெண்ட் தான், கடுமையான தாக்குதல், அந்த மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணிட்டு வராங்க. இது வந்து அவருக்கும் வந்து பொனசிராவுக்கு வந்து நியாயம் வழங்கின மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் டான் கிளெனனோட பொலிட்டிக்கல் கான்டாக்டை வச்சு என்சோவை வெளிநாட்டுக்கு போகாமல் அவர் வந்து தடுத்துடுறாரு. இதனால் நஸ்ரனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது. அவர் வந்து நன்றி சொல்கிறாரு. இப்போ கோனியோட திருமணம் முடிஞ்சிட்டோடனே டான் வந்து வெர்ஜில், அவர் வந்து த டர்க் சொலசோ அப்படின்வாங்க, அவர் வந்து ஒரு ஹெராயின் டீலர். அதை வந்து அவர் டக்லியா ஃபேமிலியோடு செய்கிறாரு. அவங்க வந்து இப்போ கார்லின் ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு நிறையா இருக்குது, அதனால் எங்களுடைய அந்த போதைப் பொருளை வந்து நாங்கள் விநியோகம் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து யாரும் வந்து தடுக்காத மாதிரி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் போது டான் என்ன சொல்லிடுறாரு, இல்லை இல்லை நான் போதைப் பொருளுக்கெலாம் உதவி செய்கிறதில்ல, ஏன்னா அது வந்து நல்ல பிஸ்னஸ் இல்லை, அது மாத்திரம் இல்லாமல் எனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கையும் அது குறைச்சிடும், அதில் நிறையா பணம் வரும் ஆனால் என்னோடய அரசியல் செல்வாக்கு எனக்கு போயிடும்னு சொல்லிடுறாரு. இப்போ டானுக்கு சொலோசோ மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் அவருடைய என்ஃபோர்ஸரான லூசா பிராசியை வந்து ஸ்பை மாதிரி அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் சொலோசோவும் ப்ரூனோ டாக்டிலியா வந்து அந்த டாக்டிலியா ஃபேமிலியோடைய லீடரோடைய மகன். அவங்க வந்து கெரோட்டோ பிராசியை வந்து நைட் கிளப்பில் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் கிறிஸ்மஸ் டைமில் வந்து மைக்கேலும் கேவும் வந்து நியூயார்க் சிட்டிக்கு ஒரு டேட் மாதிரி போடுறாங்க. அங்கே மைக்கேல் வந்து பேப்பரில் மைக்கேல் ஹெட்லைன்ஸில் பார்க்குறான் அவங்க அப்பாவை யாரோ சுட்டுட்டாங்கன்னு. உடனே வந்து இந்த டான் கேர்லோன்ஸ் வந்து ஏன் அவர் வந்து இந்த ட்ரக் ஆப்ரேஷனுக்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், போதைப் பொருட்கெலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால என்ன ஆயிருக்குன்னா, சொலன்சோ வந்து அந்த டானோடைய பாடிகார்டான பாலி கேட்டோவுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் இவருக்குள்ளே போகிறோம், நீ வந்து பாதுகாப்பை கொஞ்சம் தளர்த்திடணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இது நடந்திருக்கு. சொலன்சோ அதுக்கப்புறம் வந்து ஆளுங்களை வந்து அவர் கொல்றதுக்காக அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்களால அவரை ஷூட் பண்ண முடியுது, ஆனால் கொல்ல முடியல. அதனால் இப்போ வந்து சொலோசோ வந்து என்ன பண்ணிடுறாருன்னா டாம் ஹேகனை வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து இப்போ இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இல்லையா, அதனால் அவரோட வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக சோனின்னு ஒருத்தரை தான் ஆக்டிங் டானாக போட்டிருக்காங்க. அவர்கிட்ட வந்து இந்த ட்ரக் டீலுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்க சொல்கிறார். டீல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ட்ரக்ஸ் பண்ணுவோம், உங்களுக்கு பணம் கொடுத்துருவோம் அப்படின்றது. இப்போ சொலோசோ வந்து திரும்பி வந்து டான் கேர்லோனை வந்து ஆஸ்பத்திரியிலே சாவடிக்க பார்க்குறாரு. அவருக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறது வந்து மார்க் மெக்லென்சின்னு, அவர் ஒரு போலீஸ் கேப்டன். அவர் சொலோசோ கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் மைக்கேல் வந்து அதையும் தடுத்துடுறாரு. ஏன்னா வந்து அவங்க அப்பா சுற்றி நிறைய கார்ட்ஸ் போட்டுட்டு அவரை யாரும் கொல்ல முடியாதபடி பண்ணிடுறாரு. இப்போ கிளெமென்ஸவும் அவரோட சோல்ஜரான ரோக்கோ லேம்போனும் வந்து இவங்களை வந்து ஏமாற்றிட்டாங்களே அந்த பால் கேட்டோ, அவரை வந்து கொன்னுடுறாங்க. அப்புறம் மைக்கேல் வந்து இன்னொரு பிளான் போகிறார். சோனி, ஹேகன், அப்புறம் அந்த கேப்போ ரெஜிம்ஸான கிளெமென்ஸோ சால்டஸோவோட சொலோசோவையும் மெக்லன்ஸையும் எப்படியாவது கொண்டுடணும். ஏன்னா அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் டான் கல்லரனையோ கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவரை காப்பாற்றணுன்னா இவங்க 2 பேரையும் சொலோசோவையும் மெக்லன்ஸையும் நம்ம கொன்று ஆகணும் அப்படின்றதுக்காக பிளான் போடுறாங்க. மைக்கேல் போய் சொலோசோவையும் மெக்லன்ஸையும் ரெஸ்டாரண்ட்டில் பார்க்குறாரு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து உள்ளே போனோடனே அவரெல்லாம் செக் பண்ணிலாம் உள்ளே அனுப்புவாங்களா, அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர் ஒரு பாத்ரூம் அங்கே போகும்போது அந்த பாத்ரூமில் அவங்க ஒரு பிஸ்டலை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அவர் அதை எடுத்துன்னு வந்துட்டு 2 பேரை வந்து அங்கே ஷூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் சிசிலிக்கு போயிடுறாரு. ஏன்னா அவர் இங்கே இருந்தாருன்னா இவங்களை கொலை பண்ணது இவர் தான் தெரிஞ்சிருக்கும். அது சார்ஜஸ்லாம் தப்பிக்கிறதுக்காக போயிடுறாரு. அதே சமயத்தில் ஜானி ஃபவுண்டெயின் வந்து ஒரு இளம் நடிகையான ஷாரன் மூரோட இருக்க பார்க்குறாரு, அதாவது உறவில் இருக்க பார்க்குறாரு. ஆனால் அவங்க வந்து இவரை தடுத்துடுறாங்க. அதனால் ஜானி என்ன பண்ணுறாருன்னா திரும்பி அவருடைய எக்ஸ் ஒய்ஃபான வெர்ஜீனியாவும் அவங்க 2 பெண்களோட அவர் போய் சேர்ந்துறாரு. அப்போ தான் வந்து டாம் ஹேகன் வந்து ஜானிக்கு வந்து ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷனோட டீலு, அது வந்து டான் கேர்லனுடைய பேக்கப்பில் தான் நடக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் இவர் போய் அந்த எக்ஸ் ஒய்ஃபோடு சேர்ந்துடுறாரு. இப்போ ஜானி வந்து ஒத்துக்கிறாரு, சரி அப்பா வந்து இதை சொல்லியிருக்காரு, அதனால் நம்ம இந்த படத்தை செய்யலான்னு சொல்லிவிட்டு
அவரோட இதுக்கு முன்னாடி அவரோட மியூசிக்கல் பார்ட்னர் வந்து நினோ வேலண்டினை கூப்பிட்றாரு, 2 பேரும் சேர்ந்து செய்யலான்னு. ஜானியும் நினோ வந்து ஒரு மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது வந்து அதாவது வந்து நினோ வந்து இப்போ நல்லா வந்து வளர்ந்துட்டார். ஆனால் வந்து அவருக்கு இப்போ வந்து இந்த ஹாலிவுட்டெல்லாம் வந்து அவ்வளோவா ஒத்து வரல. காரணம் அவர் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டதுனால. இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் விட்டோ கேர்லின் வந்து எப்படி வந்து நியூயார்க்கோட கிரிமினல் அண்டர்வேர்ல்டு கிரிமினல் ஆனார் அப்படின்னு காட்டுறாங்க. விட்டோ கேர்லினோட உண்மையான பேர் வந்து விட்டோ ஆண்டலினா. இவர் பிறந்தது வந்து கேர்லின்ற சிட்டி, இது சிசிலியில் இருக்குது. அவர் ஒரு இளம் வயதில் இருக்கும் போது என்ன ஆகிடுறாருன்னா, அவர் அமெரிக்காவுக்கு ஓடி வந்துடுறாரு. வந்துட்டு அங்கே லோக்கல் சிசிலியன் மாஃபியா பாஸாக இருந்தவர் வந்து அதாவது வந்து அப்போ லோக்கல் சிசிலியன் மாஃபியா பாஸாக இருந்தவர் வந்து அவருடைய அப்பாவையும் சகோதரனையும் கொண்டுட்ருக்காரு. இப்போ இவர் வந்து அந்த நேரத்தில் இவர் அங்கே வராரு. அப்போ அமெரிக்காவில் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட விட்டோ ஆண்டலோன்ற பேரை ஆண்டலோன் எடுத்துகிட்டு கேர்லின் மாற்றிக்கிட்டு அபெண்டன்டான்ற ஒரு ஃபேமிலியோட க்ராசரி ஸ்டோரில், அது வந்து லிட்டில் இட்டாலியில் இருக்குது, அங்கே வேலை செய்கிறாரு. போக போக விட்டோ என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் இந்த இளம் வயசில் இருக்கிற டெஸோ கிளெமென்ஸாவோடலாம் சேர்ந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு வருது இல்லையா, அந்த க்ராசரி ஷாப்புக்கு அந்த ட்ரக்ஸு, அதை வந்து நடுவழியிலே வந்து ஹைஜாக் பண்ணிவிட்டு அப்புறம் அதெல்லாம் வந்து அவங்க வந்து விற்று பணம் பண்ணிக்கிறது, இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க. அப்போது வந்து டான் ஃபெனிசன்றவர், இவர் வந்து நெய்பர்ஹுட் பிளாக் ஹேண்டு, அவருக்கு வந்து இந்த விட்டோ செயலாம் தெரிஞ்சுட்டு அவர் வந்து விட்டோவை வந்து பயமுத்துறாரு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணினா நான் வந்து உன்னை வந்து மாட்டி விட்டுருவேன்னு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எங்களுக்கு வர லாபத்தில் உனக்கு ஒரு பங்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் ஃபெனிசியை அவங்களோட சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஹைஜாக் பண்ணுறோம், விற்கிறோம், பணம் பண்ணுறோம், அதை எடுத்துன்னு போய் ஃபெனிசிக்கு நிறையா கொடுத்துட்டா நமக்கு என்ன இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டோ என்ன பண்ணிடுறாருன்னா, அவரை வந்து கொன்னுறாரு. அதுலேருந்தே அவர் வந்து எல்லாருக்கும் வந்து அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு எதிராக போனால் கொன்னுடுவாருன்னு சொல்லிட்டு அப்பத்துலேருந்தே அவர் வந்து எல்லாரோடைய மரியாதைக்கும் பயத்துக்கும் சேர்ந்த மாதிரி வரக்கூடிய மேன் ஆஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி போயிடுறாரு. ஏன் வந்து அவர் மேலே மரியாதை கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் வந்து நியாயமாக நீதிமன்றத்துலேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்காத போது இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நியாயத்தை. இவர் அவங்களுக்காக இறங்கி செய்கிறாரு. அதனால் அவங்கெல்லாம் இவர்கிட்ட விசுவாசமாக இருக்காங்க. அதனால் அவர் மேலே பயம் இருந்தாலும் அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அதே சமயத்தில் வந்து அவர் வந்து அவரோட மனைவி பேமா கேரளனோட வந்து வாழறாரு. பணமும் வருது, புகழும் வருது, மக்களும் அவர் பின்னாடி நிறைய பேர் செய்கிறாங்க. இவர் வந்து நிறைய பணம் பயங்கரமாக பண்ணுறாரு. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து அண்டர் கிரவுண்டில் செய்கிறாரு. ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு ஆலிவ் ஆயில் இம்போர்ட்டிங் கம்பெனியை நடத்துகிறாரு. அதில் தான் அவரோட அடியாளுக்கெலாம் வேலை செய்கிறாங்க. இவர் செய்கிற தப்பான பிஸ்னஸ்க்கெலாம் மறைமுகமாக வந்து செய்கிறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் இம்போர்ட்டிங் கம்பெனி தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை முன்னாடி வச்சுக்கிட்டு அவர் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இந்த மார்ஃபியா ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இந்த 5 ஃபேமிலிஸும் இந்த மாதிரி நீ இந்த ஏரியாவை நீ பார்த்துக்கோ, மற்றவங்க இந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் அண்டர்கிரவுண்டில் வேலை செஞ்சாலும் இவர் தான் அந்த மாஃபியா டானாக நியூயார்க்கில் இருக்கார், பவர்ஃபுல்லான பர்சனாக இருக்கார். இப்போ நாவல் திரும்பி வந்து 1947க்கு வருது. கே ஆடம்ஸ் வந்து ஒரு டீச்சராக வந்து அவங்களுடைய நியூ ஹாம்ஷயரில் இருக்காங்க. மைக்கேல் வந்து போய் 2 வருஷம் ஆச்சு. இப்போ போலீஸ் வந்து அவங்கள கேட்டுகிட்டே இருக்காங்க, மைக்கேல் எங்கேன்னு. ஏன்னா போலீஸ் வந்து இந்த சொலிஸும் மெக்லன்ஸையும் இருக்காங்களே, அவங்க கொலை வழக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நியூயார்க்கில் கேர்லோ ரிஸி வந்து அவரோட மனைவியை பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அதாவது அவர் மனைவியான கோனி கேர்லனுடைய மகளை. ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா, கோனியை கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடலாம், டானோடைய எல்லா பணமும் வந்து நமக்கு வந்துடும், நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலான்னா அவருக்கு வெறும் இந்த புக் மேக்கிங் ஜாபை தான் கொடுக்குறாங்க. அதனால் அவருக்கு ரொம்ப கோவம். அதே சமயத்தில் கேர்லோ வந்து கோனியை வந்து அடித்ததுனால சோனிக்கு கோவம் வந்துடுது. அதனால் ஒரு நாள் சோனி வந்து போய் அவனை பயங்கரமாக ரோட்லேயே வச்சு அடிச்சிடுறான். ஆனால் சோனி வந்து கண்டிப்பாக வந்து சகோதரியோடைய கணவரான கேர்லோவை கொல்ல மாட்டான்றது கேர்லோவுக்கு தெரியுன்றதுனால கேர்லோ வந்து திருப்பி வந்து சண்டை போடலை. ஆனால் பயங்கரமாக அடி வாங்கிக்கிறான். அதே சமயத்தில் கேர்லனோட ஃபேமிலியும் வந்து இந்த 5 ஃபேமிலியோடையும் ஒரு சண்டையில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சொலிஸும் மெக்லன்ஸையும் கொலை பண்ணிட்டதுனால
இப்போ ஒரு டான் இன்னொரு டானை போய் கொன்னுறக்கூடாது இல்லையா? அப்போது மற்ற டான்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இல்லையா? அதனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டு இப்போ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ டான் கேர்லோன் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வராரு. வந்த உடனே அவருக்கு நிறைய செக்யூரிட்டிலாம் போட்டுடுறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய லார்ஜாக ஒரு எஸ்டேட்டில் அவர் தங்கியிருக்காரு. அதை மால்னு சொல்லுவாங்க. ஃப்ரெடோ வந்து லாஸ் வேகாஸ்க்கு போயிடுறாரு. அங்கே அவரோட ஃபேமிலியான கேசினோ பிஸ்னஸை சோனியோடு சேர்ந்து பார்க்குறாரு. அவங்களோட சேர்ந்து ஹேகன், கிளெமென்ஸா, டெசோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஆனால் அண்டர் கிரவுண்டில் இந்த போட்டி எல்லாருக்குள்ளேயும் நடுவில் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ நாவல் வந்து ஃபார்வர்டுக்கு வந்துடுது. இந்த அண்டர்டேக்கர் பொனசேரா இருக்கார் இல்லையா, அவர் வந்து டாம் ஹேகனோட வீட்டில் டின்னர் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் டான் கேர்லோனுக்கு கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறதுனால அவரை கூப்பிட்ருக்காங்க. பொனசேரா வந்து அவருடைய ஒரு 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 ஃபியூனரல் பார்லருக்கு போகிறாரு. அங்கே வந்து டான் கேர்லோனை வந்து ஃபுல்லாக புல்லட் பாஞ்ச சோனியோட உடம்பை தூக்கிக்கிட்டு வராரு. அப்போ டான் சொல்கிறாரு, நீங்கள் தான் வந்து என்னுடைய மகனுடைய உடம்பை வந்து ஒரு கேஸ்கெட்டில் வச்சு இந்த புல்லட்லாம் சரியாக தெரியாமல் அழகாக பண்ணி தரணும்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் இந்த நாவல் வந்து ப்ரெசண்ட்டுக்கு வருது. அங்கே வந்து சோனி வந்து பயங்கரமாக இந்த 5 ஃபேமிலியோடு சண்டை போட்டுருக்கான். நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த கசப்புணர்வு யாருக்குமே போகல. எல்லாருக்குள்ளேயும் வந்து அந்த சண்டையே போயின்ட்டுருக்கு. டாம் ஹேகன் வந்து சோனியோட டாக்டிக்ஸ் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் சொல்கிறான், சோனி வந்து கிட்டத்தட்ட வந்து அவரும் ஆக்டிங் பாஸ் தான். அதாவது வந்து டான் கேர்லோ திரும்பி வர வரைக்கும் தான் அவன் அந்த ஆக்டிங் பாஸாக இருப்பான். ஆனால் அவன் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, கோனி வந்து ஒரு ஃபோனில் வந்து அவனுடைய கேர்லோவோட மிஸ்ட்ரஸோடு பேசின்னு இருக்கான். அப்போ வந்து அவள் வந்து அவனை நிறைய கேள்விலாம் கேட்குறதுனால அவள் கோவப்பட்டு அவளை அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவள் சோனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஏன்னா மால்க்கு அழைச்சின்னு போன்னு சொன்ன உடனே சோனிக்கு கோவம் வந்துடுது. அவன் வந்து நேராக கோனியோட அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அங்கே ஜோன்ஸோட பீச் காஸ்வேக்கு அங்கே போகிறான். அங்கே வந்து அவன் ஒரு டூல் பூத் கிட்ட வந்து, அதாவது நம்ம வண்டியெல்லாம் எடுத்துன்னு போகும்போது நம்ம டோல்கேட் மாதிரி அங்கே ஒரு டோல் பூத் இருக்கும். அங்கே போய் அவன் நிறுத்தும் போது அதுக்கு தாண்டி தான் அவன் போகணும். அவனுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து அவனை பிளாக் பண்ணிவிடுது. அந்த டோல் டேக்கர் வந்து டிக்கெட் கொடுக்கறது பதிலாக ஒரு கன் எடுத்து அவனை சுட்டுறான். அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து பிளாக் பண்ணிச்சுல, அதுலேருந்து 2 பேர் வந்து துப்பாக்கியோடு வந்து அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து சோனியோட பாடி கார்ட்ஸ்லாம் அவங்க வரத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. அதனால் அவனோட பாடி கார்ட்ஸ் வந்து டாம் ஹேகனை வந்து கூப்பிட்றாங்க. டாம் ஹேகன் வந்து கேர்லோ கிட்ட வந்து சொல்கிறான். அதாவது அவனும் கோனியும் வந்து மாலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து கேர்லோ வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் வந்து கேர்லோன் ஃபேமிலியில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி சாயங்காலம் ஹேகோ வந்து டான் கேர்லோன்கிட்ட சொல்கிறாரு, அவங்களுடைய பெரிய பையன் வந்து இறந்துட்டார்னு. ஆனால் வந்து டான் சொல்லிடுறாரு, இல்லை வேண்டாம், இந்த மாதிரி அவங்க இவனை கொண்டுட்டாங்கன்றதுனால இவங்க போய் யாரையும் கொல்லலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு அவர் வந்து இந்த 5 ஃபேமிலியோட ஹெட்ஸை வந்து கூப்பிட்டுட்டு ஒரு அமைதிக்கான ஒரு மீட்டிங்கை வைக்கிறாரு. மற்றவங்களையும் நிறைய இந்த 5 ஃபேமிலிஸ் மாத்திரம் இல்லாமல் மற்ற டான்ஸும் அங்கே வந்து சேர்றாங்க. அந்த மீட்டிங்கில் டான் கேர்லோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த சண்டையை எத்தோடு நிறுத்திக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எல்லா இடத்துலையும் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. அதே சமயத்தில் இந்த போதை பொருளை வந்து கடத்தி விற்கிறது வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டில் தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த போதை பொருளை போனோன்னா அப்போ நம்ம வந்து அவங்களுக்கே வந்து டேஞ்சரஸ் ஆகிடுவோம். இது வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நமக்கும் வந்து நம்மளோட பொசிஷனை கண்டினியூ பண்ண முடியாதுன்றாரு. அதே சமயத்தில் அவர் மற்ற டான் ஸ்கேலையும் சொல்கிறாரு, இப்போ நம்ம பசங்கள்லாம் வந்து பிக் ஷாட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கு வயசாகிடுச்சு, ஆனால் நம்ம பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அதே சமயத்தில் நிறைய பேருடைய பசங்க வந்து இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிலாம் வெளியில் போயிட்டு அவங்க வேறு பாதையில் போயிட்டாங்க. அதனால் அதையும் நம்ம யோசித்து பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அப்போ டான் எமிலியோ பார்சினியும் டான் ஃபிலிப் டாக்டிலியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் உங்களோட பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸை வச்சு நாங்கள் இந்த சண்டையெல்லாம் நிறுத்திடுறோம். ஆனால் நாங்கள் வந்து இதை செய்யணும், இந்த ட்ரக் பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அதில் நிறைய பணம் வருது. அதனால் உங்கள் பொலிட்டிக்கல் கனெக்ஷனை நீங்கள் வச்சு எங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணிங்கன்னா இந்த சண்டையை தொட்டு நிறுத்திக்கலாம் அப்படின்னும் போது டான் கேர்லோனுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இதுக்கு மேலேயும் போனால் எல்லாருமே ஒருத்தர் கொண்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் சொல்கிறார், சரி நான் வந்து மைக்கேலுக்கு எதிராக வந்து நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. சொலசோ மெக்லன்ஸையும் அவர் கொண்டு இருக்காங்க. அதனால் மைக்கேலுக்கு எதிராக நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் வந்து உங்களுக்கு வந்து
என்னோடய பொலிட்டிக்கல் கனெக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரக் டீலிங் நீங்கள் செய்யறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிடுறாரு. உடனே மற்ற டான்ஸும் அதை ஒத்துக்கிறாங்க. டான் கார்லனும் அந்த மீட்டிங்கை முடிச்சிடறாரு. இப்போ டான் வந்து அந்த மாலுக்கு திரும்பி வந்து ஹேகன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வயசாகிடுச்சு, அதனால் நான் கொஞ்சம் ரிட்டையர், அதாவது நான் முழுசாக வந்து போகல, கொஞ்சம் ரிட்டையர் பண்ணிக்கிறேன், அதுலேருந்து வந்துட்டு அப்புறம் அதுக்கு பதிலாக நீ முதல்ல மைக்கேலை வந்து சிசிலின்லேருந்து பத்திரமா இங்கே கொண்டு வானோன்னே டான் கேர்லனுக்கு இப்போ தெரிய வருது, பார்சினி வந்து சொலசோ டேக்லியோடு சேர்ந்து தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு வந்து கேர்லன் ஃபேமிலியில் வந்து பவர்லேயே இருக்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு இருக்குது அப்படின்னு. அதே சமயத்தில் லூசி மேன்சினி வந்து அவங்க லாஸ் வேகாஸில் இருக்காங்க. சோனியோட டெத்து முடிஞ்சு 1 வருஷம் ஆகிடுச்சு. அங்கே அவங்க டாக்டர் ஜூல் சீகல்ன்ற ஒரு அழகான ஒரு ஃபிசிஷியனை அவங்க பார்க்குறாங்க. அவங்க மீட் பண்ணுறதும் அவங்களுடைய ஹோட்டலான கேசின் ஹோட்டலில் தான் மீட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் அடிக்கடி ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் சேகலுக்கு லூசியோட கண்டிஷன் தெரியுது. அது ஒரு விஷயத்தால் அவங்களால வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியலன்னு தெரிஞ்சிட்டோன்னே அவர் வந்து லாஸ் வேகாஸில் இருக்கிற ஒரு சர்ஜனை வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணிவிட்டா அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் போது அவர் சேகலுக்கு மேலே இருக்கிற அக்கறை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிட்டு அவங்கள வந்து அவருக்கு சேகலை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஷோ கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து நிறைய அபார்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, ஃப்ரெடோ கேர்லன் வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கின நிறைய பெண்களுக்கும் நான் வந்து அபார்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்சம் வாரங்கள் கழித்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃப்ரெட்ரிக் கெல்னர் வந்து லூசி மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அவளை வந்து நல்லபடியாக ஆக்கிடுறாரு. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டோன்னே லூசி வந்து ஜானி ஃபார்டேனும் நினோ வேலண்டைனையும் வந்து போய் பார்க்குறாங்க. சேகல் வந்து ஃபாண்டேனோடைய குரலை பார்க்குறாரு. அவங்களுக்கு புரிஞ்சிடுது, இந்த குரல் வந்து நான் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு, உங்கள் வோக்கல் கார்டில் சில வாட்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்துட்டா நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு சர்ஜனை வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அதே சமயத்தில் நின்னோக்கிட்டேயும் வந்து குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, குடிக்கிறத நிறுத்தலைன்னா நீங்கள் சீக்கிரமாக செத்துருவீங்க, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்றதையும் அவர் வார்னிங்காக பண்ணுறாரு. இந்த ஆப்ரேஷன் லூசியோட ஆப்ரேஷன் நடந்த 1 மாதத்தில் லூசியும் சேகலும் வந்து என்கேஜ் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அதே சமயத்தில் இந்த நாவல் வந்து திரும்பி வந்து பின்னாடி போகுது. மைக்கேல் கேர்லன் வந்து அந்த கேர்லனில் இருக்கிற ஒரு டவுனு, அது சிசிலியில் தான் இருக்குது, ஒளிஞ்சின்ட்டுருக்காரு. அவர் வந்து ஒரு வில்லாவில் தங்கியிருக்காரு. அந்த வில்லாவோட சொந்தக்காரர் வந்து அந்த லோக்கல் மாஃபியா பாஸ் ஆன டான் டொமேசினோ, அப்புறம் டொமேசினோட அங்கிளான டாக்டர் டாசா, இவங்க 2 பேருமே வந்து டான் கேர்லனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. மைக்கேல் வந்து இட்டாலியனை வந்து எழுத படிக்கலாம் கற்றுக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த அழகான சிசிலியன் நாட்டில் வந்து அவருடைய பாடி கார்ட்ஸோடு, அதாவது கேலோ ஃபேப்ரிஸோ இவங்களோடெல்லாம் சுற்றி பார்த்துட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் வந்து அந்த வயல் வழியெல்லாம் போகும்போது அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்க்குறாரு. அவர் பேர் ஆப்பிளினோன்னு தெரிஞ்சுக்கிறாரு. பார்த்த உடனே அவருக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிடுது. அதனால் அவங்க வில்லேஜுக்கு போயிட்டு அவங்க அப்பா கிட்டே போய் எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. ஆப்பிளினோட அப்பா பேர் வந்து சிக்னர் விட்டிலி. அப்புறம் வந்து சரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் கல்யாணம் நடக்கிறதுனால இந்த ஏற்பாடெலாம் நடக்கும்ல, அதனால் இவங்களுடைய எதிரிங்களுக்கெலாம் தெரிஞ்சிடுது மைக்கேல் எங்கே இருக்காருன்னு. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கார் பாம்பு வச்சுடுறாங்க மைக்கேலை கொல்றதுக்கு. ஆனால் அந்த கார் பாம்புலேருந்து மைக்கேல் தப்பிச்சிடுறாரு, அப்போலோனா இறந்துடுறாரு. ஆனால் இந்த எனிமீஸ்லாம் நினச்சிக்கிறாங்கன்னா மைக்கேல் வந்து இறந்துட்டான்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் மைக்கேல் வந்து அமெரிக்காவுக்கு திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்து அவர் கேவோடு சேர்ந்துட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மைக்கேல் இப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்த டானாக அந்த கேர்லன் ஃபேமிலியில் வரத்துக்காக அவர் வந்து பிளான் பண்ணுறதுனால அவர் கிட்ட சொல்லிடுறாரு, இல்லை நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றிலாம் எனக்கு கேட்கக்கூடாது, அதனால் வந்து நீ என்னோடய பார்ட்னர் ஆகிறது கஷ்டம் அப்படின்றாரு. இப்போ வந்து மைக்கேல் வந்து அவர் வந்து எல்லாம் அந்த கேர்லனோட ஃபேமிலி ஈஸ்டர்ன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸோடலாம் வந்து மூடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. லாஸ் வேகல்ஸ் போயிட்டு முழுசாக கேசினோஸே நடத்தலாம், ஏன்னா அதில் வந்து அவருக்கு நல்ல லாபமும் இருக்குது, அது அவருக்கு தெரிஞ்ச தொழிலாகவும் இருக்குது. அப்போ வேகஸில் வந்து அவர் ஃப்ரெடோ, லூசி, ஃபாண்டேன், நினோ, சேகல், அப்புறம் கேசினோ மேக்னட்டான மோ க்ரீனை பார்க்குறாரு. சேகல் கிட்ட வந்து அவர் அந்த புது ஹோட்டலோடைய வேலையை அவர்கிட்ட கொடுத்துறாரு. அதே மாதிரி க்ரீனை வந்து நிறைய பணம் கொடுத்து அந்த கேசினோவிலே வேலைக்கு கூப்பிட்றாரு. ஆனால் க்ரீன் இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு.
அதே சமயத்தில் ஃபாண்டேனோட புது படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகிடுது. ஆனால் இன்னும் வந்து பயங்கரமாக குடித்ததுனால அவர் இறந்துறாரு. இப்போ மைக்கேல் வந்து நியூயார்க் திரும்பி வராரு. இப்போ அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு, அதாவது டான் கேரளனோட சேர்ந்து. அது வழியாக வந்து அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து செட்டில் ஆகிடும். ஏன்னா அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா அவங்களோட எனிமீஸ் எல்லாம் கொண்டுடணும் அப்படின்றது தான் அந்த பிளான். மைக்கேல் வந்து கிளெமென்ஸா டெசோ கிட்ட வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் லாஸ் வேகஸ்க்கு வந்துட்ட அப்புறம் நீங்கள் தனியாலாம் எதுவும் பண்ண முடியாது, எங்ககிட்ட தான் நீங்கள் லாயலாக இருக்கணும் அப்படின்றதும் சொல்லிடுறாரு. இப்போ டான் கேரளன் வந்து வயது காரணமாக ஒரு நாள் காலையில் இறந்துடுறாரு. அவருடைய ஈபங்கடங்கள்லாம் முடிஞ்ச உடனே மைக்கேல் வந்து அவருடைய மாஸ்டர் பிளானை நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய அடியாட்கள் வந்து மோ கிரீன், டான் பார்சினி, ஃபிலிப் டாகட்டிலியாலாம் கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் வந்து டெசோவையும் கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து டெசோவை கொலை பண்ணுறாருன்னா, டெசோ தான் வந்து பார்சினியோடு சேர்ந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக போனதுன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் கடைசியாக மைக்கேல் வந்து கிளெமென்ஸோ கேரளோவை வந்து காரில் வந்து கொண்டுடுறாரு. ஏன்னா வந்து சோனி வந்து பார்சினியோட ஹிட்மேனோடு சேர்ந்து அவன் பிட்ரே பண்ணதுனால தான். அதே சமயத்தில் இவங்களோட மாஃபியா ஆளுங்களாம் எதிரிங்கெல்லாம் இறந்துனே வராங்க இல்லையா. அதனால் வந்து இப்போ மைக்கேலுக்கு வந்து எதிரிங்க நிறைய பேர் வந்து அழிஞ்சிட்டாங்க. அவர் சீக்கிரமாக வந்து அவங்க அப்பாவுக்கு அடுத்த டானாக ஆயிடுறாரு. நியூயார்க் ஸ்டேட்லேயே வந்து அவர் தான் பவர்ஃபுல்லான ஒரு மாஃபியா ஃபேமிலியாகவும் ஆயிடுறாங்க. கே ஆடம்ஸ்க்கு தெரிஞ்சிடுது இதெல்லாம் நடக்குதுன்னு. அதனால் வந்து நான் உன்னை விட்டு போயிடுவேன், ஏன்னா நீ தான் வந்து கார்லோவை கொன்னன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்றான். இப்போ ஹேகன் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வந்து இந்த கொலை நடக்கலைன்னா மற்றவங்களுக்குலாம் ஆபத்து, இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் கொன்னார் கேர்லோவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்க கேத்தலிக்ஸ்க்கு மாறிடுறாங்க. நிவேதான்ற இடத்துக்கு போயிடுறாங்க மைக்கேலோடையும் அவங்க 2 குழந்தைங்களோட. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்து நியூயார்க் சர்ச்சில் போய் அவங்களுடைய கணவருடைய ஆத்மா சாந்தியத்துக்காக ப்ரேயர் பண்ணுற மாதிரி இந்த நாவல் முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.